எடி நீ மட்டும் தான் வந்தியா? உன் புருஷனை கூட்டிட்டு வரலையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் இல்லலாமா, நாளைக்கு வருவேன்னு இருக்காரு. மாமியார் வீட்டுல உனக்கு என்னத்த சோறு போடுவாங்களோ தெரியல, மெலிஞ்சி தூசி துரும்பா இருக்க. நின்னு உங்க அண்ணிக்காரியை கூப்பிடுறேன், அவ கையால நல்ல சாப்பாடுலாம் செய்து எடுத்து போட சொல்லுதேன். மர்மோளே என்ன தேய் சொல்லுங்க. மர்மோளே, என் மொவ இங்க இருக்கக்கூடிய ஒரு வாரத்துல அவ உடம்ப நல்லா தேய்ச்சி விடணும், சரியா? இப்ப சொல்லதெல்லாம் செய்து எடுத்து கொடுத்துரு. சரிங்க தே. ஆட்டுக்காலு சூப்பு, ஆட்டு எலும்பு குழம்பு, ஆட்டுக்கறியில சுக்கா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, நல்லி எலும்பு சூப்பு, அதுக்கப்புறம் மீன் நண்டு இறாலு எல்லாத்தையும் வகை வகையா செஞ்சு போடுறேன். சரிங்க தே, எல்லாம் செய்து எடுத்து கொடுத்துருதேன் தே, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி இருங்க வாரேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ ரெஸ்ட் எடு, அவளே எல்லாத்தையும் செஞ்சிருவா. என்னமா பேஸ்த, ஒத்தையில இவ்வளவு வேலையும் செய்ய முடியுமாமா? அதுக்கப்புறம் அன்னைக்கு என் மேல தன்னாலே வெறுப்பு வந்துரும் பாத்துக்க. ஏமா இப்படிதாம நிறைய வீட்டுல புரிஞ்சுக்கிடாம நடக்கு. அவ்வளவு வேலையை ஒரே ஆள் தலையில கட்டினா கஷ்டம் தானம்மா. அத நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க கூட மாட ஒத்தாசை பண்ணணும்னு வச்சுக்கிய, அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம். அது ஒன்ன போல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிய, அண்ணி நாத்தனார் கடையில சண்டையே வராது.